அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்ற அந்த அம்மாவுடைய ஆட்சியை கவுப்பதற்கு திமுகவோடு துணை கைகோர்த்து கொண்டு அந்த ஆட்சியை கவுறுவதற்கு வாக்களித்த அந்த பன்னீர்செல்வத்தை மன்னித்து மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டு இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தோம். அதன் பிறகும் இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு சரி செய்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டம் ஒரு உத்தமர் அப்படியெல்லாம் பேசணும் சி வி சண்முகம். ஆனால் அப்போ குடிக்காமல் இருந்தான். அந்த பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக இருந்தான் சி வி சண்முகம். ரொம்ப நல்லவர் அவர். அண்ணன் ஓபிஎஸ் ரொம்ப நல்லவர், அமைதியானவர், அதிகம் யார்கிட்ட பேச மாட்டார். அப்படிப்பட்டவர் அதிமுகவில் அம்மாவுக்கு ஒரு முக்கியமான தலைகர்த்தராக இருக்கிறது நாங்கள்லாம் பெருமையாக நினைக்கிறோன்னு அப்படியே ஓபிஎஸ் தூக்கி வச்சு ஓபிஎஸ்னா ஓபிஎஸ்னு அப்படியே தூக்கி வச்சுட்டான். நான் இப்போ அப்படியே மாற்றி பேசுகிறான். ஏங்க அவன் சச்சி அந்த கூவாத்தூரில் இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவம். யாரும் இங்கே டேமேஜ் பண்ணுறது இல்லைங்க. கூவாத்தூரில் சசிகலா எல்லா எம்எல்ஏ கொண்டு போய் உள்ளே ஓட்டு தண்ணி பொண்ணுன்னு அதிமுக எம்எல்ஏங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வச்சு எடப்பாடியை சிஎம் ஆக்குறது. ஏன்னா அப்போ தானே எடப்பாடியை சிஎம் ஆக்கிறதுக்கு சசிகலா விருந்து வச்சுச்சுல்ல. அந்த பொம்பளை தெரியாது இவன் நம்மளை கட்சி நீக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டுன்னு விருந்து வச்சுல. அதில் இவன் ஃபுல்லாக சரக்கு போட்டு சி வி சண்முகம் ஃபுல் சரக்கு போட்டு உள்ள டான்ஸ் ஆடி அப்படியே தூக்கி வராங்க சி வி சண்முகத்து வெளியோ. எந்த அண்ணன் ஓபிஎஸ்ஸை பார்த்து இன்றைக்கி திமுக இணைந்த மரியாதைக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்கிற இந்த சி வி சண்முகம் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கிறதுக்கு சசிகலா போட்ட அந்த விருந்து மாது கறி விருந்தெல்லாம் வச்சாங்கல்ல, அதில் இவன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு வெளியே கூட்டின்னு வராங்க. சி வி தட்டு தடுமாறி அந்த ஆள் வரான், போதை மண்ணை இப்படி வரான் சி வி சண்முகம். வந்தோடனே எல்லா பத்திரிகையாளர்கள் போய் சி வி சண்முகத்துக்கு மைக்கை எடுத்து வைக்கிறாங்க, மைக்கில் பேசுறதுக்கு. அப்போது என்ன சார் நடக்க போகுது? அம்மா சி வி சண்முகம் பேசுறது சார், சி வி சண்முகம் பேசுறது. அம்மா கிழகம் சின்னம்மாவை அம்மாக்காம விட மாட்டோம், சின்னம்மாவை அம்மாக்காம விட மாட்டோம். கிழக பொதுச் செயலாளர் அம்மாவை சின்னம்மாக்காம விட மாட்டோம், அம்மாவை சின்னம்மாக்காம விட்டேன். கிழகம் எங்கள் அம்மா சின்னம்மாக்காம விட மாட்டோம். இது பேசினவன் யாருன்னு கேட்டால் இதே சி வி சண்முகம். புருஷன் நடராஜனாலே அம்மாவுக்கு முடியல சசிகலாவை. ஆனால் இவன் சொன்னான் என்னன்னு கேட்டால் அம்மாவை சின்னம்மாக்கா விடுப்பான். அப்புறமா என்ன பண்ணிட்டான், சசிகலா ஜெயலலிதா வீட்டு வேலைக்காரி வேலை பார்த்துன்னு இருந்தா, அந்த அம்மா செத்துட்டு உடனே வேலை விட்டு போயிடுச்சுன்ட்டான். அதேமாதிரி நான் ஓபிஎஸ்ஸை தலைமையில் தூக்கி வச்சு நாடினான். புரியுதா? தலைமையில் தூக்கி வச்சு நாடினான். இப்போ திமுக வந்தோடனே இவங்களை ஆப்புன்னு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்படி தான் இன்றைக்கி அதிமுக இன்னும் எடப்பாடி பழனிசாமி நான் இந்த வீடியோ போடும்போது இன்னும் வாய் தெரில. அந்த ஆள் என்ன சொல்லுவார், சிரிப்பான். அந்த ஆள் ரூட் கிளியர் ஆகிடுச்சான். ஒரு பக்கம் சசிகலா கட்சி ஆரம்பிச்சிச்சு, ஒரு பக்கம் ஓபிஎஸ் போயாச்சு. இன்னும் யாரும் நம்மளை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என்று சொல்லி. ஏன்னா பிஜேபி என்ன சொல்லிக்கிறான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட, அதிமுக அழிக்கணும், நீ அதிமுக அழிச்சாகணும். இன்னும் கிட்டத்தட்ட 4 வருஷம் நான் தான் ஆட்சியில் இருக்க போகிறேன் பிஜேபி சொல்கிறான். அடுத்து நான் தான் வருவான்றோம். நான் இந்த நாடை சர்வாதிகார நாடாக ஆக்கிடுவேன், நான் தான் வருவேன். பெட்டா குடும்பத்தோடு உள்ளே போயிடுவேன். கொடநாடு கொலை கேஸு ஊழல் கேஸு உள்ளே போயிடுவேன். சம்பாதிச்ச காசு வச்சுக்கோ, ஏதோ ஒரு கட்சிக்கு போயிச்சாலும் வந்து அந்த கட்சியை முடிச்சுட்டு நாங்கள் பிஜேபி வரணும், திமுக ஆட்சிக்கு வந்துடுவான், உன் கட்சியை கேப்சர் பண்ணோம். அதனால் அவங்க அவன் சொல்கிறது இவன் கேட்டுட்டு இருக்கான், உன் கட்சியை முடிக்க போகிறான். அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்றின கட்சி. அது பன்னீர்செல்வம் அவரோடம் இருந்திருந்தால் அந்த கட்சி இருந்திருக்கும். கடவுள்னு ஒருத்தருக்கான், நான் சொன்ன மாதிரி அது கடவுள்னு ஒருத்தருக்கான். அதனால தான் ஓபிஎஸ் கொண்டு இப்படி சேர்த்துட்டான் தலைவர் தளபதி கிட்ட. என்ன அதனால் இந்த சி வி சண்முகம் பேசுறது, இந்த உதயகுமார் பேசுறது, என்ன இன்னும் யார் அங்கே பேசுகிறாங்களோ அந்த கட்சியில எல்லாம் பேசுவாங்க. துரோகி நீங்கள் அதிமுகவில் யாரை சொல்லணும்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிங்க துரோகின்னு. உன் கட்சிக்கு அவர் துரோகம் பண்ணிட்டு இருக்காரியா? சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது விட்டுடு, பிஜேபி கூட சேர்ந்துன்னு உன் கட்சிக்கு கூட்டி கொடுத்துட்டு இருக்கான் அதிமுகவை. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பிஜேபி கூட்டி கொடுத்துட்டான் அழிக்கிறதுக்கு. இன்னைக்கு உன் கட்சிக்கு டோட்டல் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா கட்டி காப்பாற்றின கட்சி, அன்றைக்கு ஜேனி சேவல் போராடிக்கும் போது அந்த கட்சி மீண்டும் ஜெயலலிதா கைப்பற்றி ரெட்டை லட்சம் அந்த கட்சியை அந்த அம்மா காப்பாற்றி முதலமைச்சர் அந்த கட்சியை இன்னைக்கு அழிக்கிறதுக்கு, இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறதுக்கு
பிஜேபிக்கு காட்டி கொடுத்துட்டான். ஏடிஎம்கேவை எடப்பாடி பழனிசாமி காட்டி கொடுத்துட்டா. அப்படி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஏடிஎம்கேவை பிஜேபிக்கு கூட்டி கொடுத்துட்டார். ஸோ நீங்கள் அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை துரோகி துரோகி துரோகி, அவர் துரோகி இல்லையா, நல்ல மனுஷன். நல்ல மனுஷனை நீங்கள் இழந்துட்டீங்க. ஒரு சில நேரத்தில் நமக்கு நேரம் தெரியலனா என்னென்னவோ நடக்கும். அந்த மாதிரி அதிமுகவுக்கு நேரம் தெரியல. அதுக்கு நேரம் சரியில்லாததுனால தான் எடப்பாடி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறது, இந்த அதிமுக முடிக்க போகிறது யாருன்னு கேட்டால் உண்மையான துரோகி. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணினுக்கிறது எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி காட்டி கொடுத்துட்டாரு, கூட்டி கொடுத்துட்டாரு. நீங்கள் ஓபிஎஸ்ஸை போய் சொல்கிறீங்க. பாவம், அந்த மனுஷனுக்கு துரோகம்னா என்னன்னே தெரியாது. துரோகம்னா என்னவே தெரியாது. சிவி சண்முகத்துக்கு சொல்கிறேன், என்ன சொல்கிறது, உள்ளுக்குள்ளே சிவி சண்முகத்துக்கு தெரியும் போட்ட சரக்கு வேலை செய்யுது. அது போட்ட சரக்கு வேலை செய்யுது. அதனால் திரும்பியும் சொல்கிறான், அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை யார் விமர்சனம் செய்தாலும் அவர் பின்னால் திமுகவில் ஆயிரக்கணக்கான தம்பிமார்கள், சமூக வலைத்தளங்களில் பணியாற்றக்கூடிய தம்பிமார்கள். அவர் இனி எங்கள் தளபதியினுடைய அன்பு சகோதரர், தலைவர் தளபதியினுடைய தொண்டன், தலைவர் தளபதியின் முக்கியமான தலகர்த்தர்களில் அவரும் ஒருவர். அவருடன் திமுக இருக்கிறது, அவருடன் திமுக இருக்கிறது. இது அதிமுக இருக்கிறவங்களும் சிந்தித்து பேசுங்கள். இந்த இந்தி இசை இருக்குது பாரு, இந்தி இசை உலக அழகி உள்ளூர் கேள்வி, உலக அழகி உள்ளூர் கேள்வி, பெண் கொரிலா குரங்கு, பார்த்து பேசுமா. உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தக்குது? துரதிர்ஷ்டம் அழிந்து கொண்டிருக்கிறது திமுக. அப்படியே பிஜேபி தமிழிசை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னது என் வாயை வர பிடிக்கிறீங்க என்னது? அதனால சிவி சண்முகா, உன் பேச்செல்லாம் எடுபடாது. நீ எங்க நின்னாலும் உக்காளி ஜெயிக்க மாட்டேன். நீ நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன். ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று. எதிர்பார்த்தது தான் ஒரு மகிழ்ச்சியான நாள். மாண்புமிகு முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அதிமுகனுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், நல்ல மனிதர், ஒழுக்கமான மனிதர், அமைதியானவர், பண்பானவர், அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர், திராவிட இனத்தின் தலைவர் தளபதி அவர்களை சந்தித்து தன்னை கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள், அவருடைய மகன், அவருடைய ஆதரவாளர்கள். இன்னும் விரைவில் ஆயிரக்கணக்கான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளர்கள் கழகத்தில் இணைய இருக்கிறார். அவர் அறிவாலயத்திற்கு உள்ளே வரும் பொழுது மாண்புமிகு அண்ணன் அருணையன் செல்வம், பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலூர்களும், மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அவரை கைப்பிடித்து அழைத்து உள்ளே வந்தார்கள். தளபதியை சந்தித்தார். தளபதி அவருக்கு பொன்னாடை அணிவித்தார். தளபதிக்கு ஒரு பூக்கொத்து கொடுத்தார். பிறகு தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பூச்சி முருகன் அவர்கள் அவரிடத்தில் உறுப்பினர் படிவம் கொடுத்து கையெழுத்து போட்டு உறுப்பினராக சேர்ந்து தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டார். பிறகு அவர் பத்திரிகையாளர் மத்தியில் பேட்டியளித்தார். அவர் பேட்டியளித்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில். தலைவர் தளபதி எவ்வளியோ அவ்வளி, தலைவர் தளபதி, தலைவர் ஸ்டாலின், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளியோ அவ்வளியே. எனவே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொண்டனாக இணைந்திருக்கிறேன். அது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். இந்த நாட்டுக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் முதலமைச்சரான சூழ்நிலை எப்படின்றதெல்லாம் நமக்கு வேணாம். இப்போ அவர் நம்ம கட்சிக்கார். இப்போ அவர் யாருன்னா பேசினானா பிச்சு எடுத்துடணும். அதை நான் பார்த்துக்கிறேன். பிச்சு எடுத்துடணும். அவர் யார் பேசினாலும் நம்மள பேசின மாதிரி. அண்ணன் ஓபிஎஸ் யாருன்னா பேசினாங்கன்னா நம்மள பேசின மாதிரி, நம்ம தலைவர் தளபதி பேசின மாதிரி, அண்ணன் உதயவா பேசின மாதிரி நல்ல ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. தேர்தலில் போட்டியிடுவீங்களான்னு கேட்குறாரு. கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அனுமதித்தால், வாய்ப்பு கொடுத்தால் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கட்சியில் சேர்ந்துட்டார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப டீசெண்டாக பேட்டி கொடுத்தார். பக்கத்தில் அவர் எதிர்த்து அரசியல் செய்தவர் அண்ணன் தங்கத்தமிழ்ச்செல்வன் அங்கே நிற்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, உங்களை தங்கத்தமிழ்ச்செல்வன் கடுமையாக எதிர்த்தார், இப்போ 2 பேரும் ஒன்றாங்க இருக்கணும்னா எப்போ அவர் என்னை எதிர்த்தார்? நாங்கள் 2 பேரும் எப்பவுமே நண்பர்களாக தான் இருப்போம் அப்படின்னு அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார். பொதுவாக அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், அவர் அதிமுகவிலே முதலமைச்சராக இருந்த காலத்தில் கூட கடுமையான வார்த்தைகளை தலைவர் கலைஞர் அவர்களை விமர்சித்தது கிடையாது, தளபதியை விமர்சித்தது கிடையாது. அங்கே ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாங்க அண்ணன் ஓபிஎஸை பார்த்து, தீய சக்தின்னு பேசுங்களே திமுக. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார், எந்த ஒரு காணொலியாவது காட்டுங்க, நான் தீய சக்தின்னு, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்றோ கலைஞர்களையோ தளபதிகளோ சொன்னேன் என்று ஒரே ஒரு காணொலியில் காட்டு. அவர் அப்படி சொல்லலை.
கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே, அதாவது ஜெயலலிதா மறைந்த பிறகு அவர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கலைஞரை குறித்து ஒரு சப்ஜெக்ட் வருது. அப்போ நல்லா பேசினார். பராசக்தி படம்லாம் பல முறை எங்கள் அப்பா போய் பார்த்தார். எங்கள் அப்பா வந்து கலைஞருடைய விசுவாசின்னு. அதை வச்சுட்டு அவனுங்கெல்லாம் வம்பு பண்ணானுங்க, இவர் திமுகனுடைய பி டீமு ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லி. ஸோ ரொம்ப பெருந்தன்மையான மனுஷன். அதனால தான் ஜெயலலிதா தான் உக்காந்த ஷீட்டில் ஒருத்தர் உக்காரிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜெயலலிதா எப்படிப்பட்டவரும் உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா எப்படிப்பட்டவன்னு. தான் உக்காந்த இடத்துல ஒருத்தர் உக்கார வைக்கணும்னா விசுவாசியாக இருக்கணும். என்னது? விசுவாசியாக இருக்கணும். நாளைக்கு உக்காந்துட்டு எம்எல்ஏங்கள்லாம் விலைக்கு வாங்கிட்டு இனி ஜெயலலிதா வேணா நான் பார்த்துக்கலாம்னு நினச்சிருந்தா ஓபிஎஸ் பண்ணிருக்கலாம் அந்த வேலை. ஆனால் அவர் அந்த வேலை பண்ணல. முதலமைச்சர் நாற்காலியிலே உக்காரல. தெரியுமா உங்களுக்கு? முதலமைச்சர் அறை கூட போல நினைக்கல. தன்னுடைய அறையே முதலமைச்சர்னு போட்டுன்னு முதலமைச்சர் நாற்காலியிலே உட்காரல. இது முதலமைச்சர் நாற்காலிங்க, நான் உட்கார மாட்டாங்கன்னு சொல்லி பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தார். எந்த அரசாங்க நிகழ்ச்சி கூட போலன்னு நினைக்கிறேன். கேட்டால் அம்மாக்காக காத்திருக்கிறோன்னார். ஜெயலலிதா திரும்பி அவங்க முதலமைச்சர் ஆகிட்டு ஒரு மேடையில் பேசும்போது என்னுடைய அண்ணன் சொன்னார் ஓபிஎஸ். அந்த அம்மா அவனோட சீக்கிரம் யாரையும் பாராட்டாது. என்னுடைய அண்ணன். இப்படிப்பட்ட ஒரு ராஜ விசுவாசியை நான் பார்த்ததே கிடையாது. இவர் உண்மையான விசுவாசி, இவர் நேர்மையானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு பன்னீர்செல்வத்தை அம்மையார் செல்வி ஜெயலலிதா பாராட்டினார். அப்படி எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அந்த ஓபிஎஸ் உட்கார சீட்டில் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சிருந்தா ஜெயலலிதாவே அந்த ஆள் கச்சூட் நீக்கிட்டு இருப்பார். ஆமாம், ஜெயலலிதாவே கச்சூட் நீக்கிருப்பார். எப்படி சசிகலா வந்து எடப்பாடியா? சசிகலா திருடி கொலைகாரி, அக்யூஸ்டு, ஜெயலலிதா கொலை பண்ணவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கந்து யாரு? சசிகலா தான். அது உண்மைதானே? அதாவது கெட்டவ தான், கொலைகாரியா, திருடி தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆக்கந்து யாரு? சசிகலா. சசிகலா ஜெயிலுக்கு போனே சசிகலாவே கட்சி விட்டு நீக்கி முதலமைச்சர் அப்போ ஓபிஎஸோட கை கோர்த்து நம்ம கட்சி அழிஞ்சிடக்கூடாது வாங்கினேன். சரி, ஓபிஎஸ் பார்த்தார் அம்மா கட்சி என்னத்துக்குன்னு. அவர் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி ஆட்சி முடிஞ்ச உடனே அவரை நீக்கி அவரோட அசிங்கப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கடைசி வரைக்கும் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரைக்கும் கெட்டவன் தான் எடப்பாடி, கெட்டவன் தான், கொலகாரம் தான். இருந்தாலும் நம்ம அம்மா இந்த கட்சியில் நம்மளை 3 முறை முதலமைச்சராக்குனாங்க. ஜெயலலிதா என்ன 3 முறை முதலமைச்சராக்குனாங்க. மரியாதை இல்லைனா கூட இந்த கட்சியிலே இருந்துருவோம் கடைசி காலம் வரைக்கும் முடிவெடுத்து எவ்வளோ கீழே இறங்கி வந்தார் மனுஷன். பாவம், சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் அசிங்கப்படுத்தி, கேவலப்படுத்தி, கடைசி வரைக்கும் கேவலப்படுத்தி ஒரு நல்ல முடிவு எடுத்தார். நல்ல முடிவு. திமுகவில் வந்து சேர்ந்திருக்காரு. இவர் திமுகவில் சேர்ந்தனால என்ன உங்களுக்கு லாபம்னு சொல்லி ஒரு சிலர்லாம் பேசுகிறாங்க. ஒரு சிலர்லாம் அந்த குடிகாரன், அந்த சிவி சண்முகம், அந்த உதயகுமார், இந்த உத்தமி சசிகலா இந்தி இசை, தமிழ் இசை பேசுது. அதெல்லாம் பதில் சொல்கிறேன். திமுகவிலேருந்து இணைந்ததால் திமுகவுக்கு என்ன லாபம்? பன்னீர்செல்வம் வந்ததுனால என்ன லாபம்னா, ஒரு நல்ல மனுஷன் கட்சிக்கு வந்திருக்கார். 3 முறை சிஎம் வந்தவர். ஜெயலலிதாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலகர்த்தர். இப்போ இந்த உதயகுமார்ல செருப்போடாமல் நடந்தான் பார் சட்டமன்றத்தில். உதயகுமார்னு ஒரு ஆள் திருமங்கலத்தில் எங்கே எம்எல்ஏ. உதயகுமார் இனி ஜெயிக்க முடியாது. அந்த குமார் அந்த இப்போது அண்ணன் பன்னீர்செல்வம் இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர்லாம் உதயகுமார் இருக்குது. உதயகுமார் ஜெயிக்க முடியாது. செல்லூர் ராஜு, எனக்கு ஒரு வகையில் செல்லூர் ராஜு பிடிக்கும். நான் திடீர்னு கலைஞர்னு சொல்லுவார். திராவிட இயக்க தலைவர்கள் பெரியார், அண்ணா, டாக்டர் கலைஞர் அண்ணுவார். அதிமுகவுக்கு இருந்தால் அப்படி பேசுவார். உலக நல்ல மனுஷன். ஆனால் அண்ணன் செல்லூர் ராஜ் ஜெயிக்க முடியாது. அப்புறமா இந்த ராஜன் செல்லப்பான்னு ஒருத்தன் இந்த கூவாத்தூரில் சசிகலா கொண்டு போய் எல்லா எம்எல்ஏ அடித்து எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் உழ வச்சு எடப்பாடியை முதலமைச்சராக்கி ஜெயிலுக்கு போச்சு சசிகலா. அந்த கூவாத்தூரில் ராஜன் செல்லப்பான்னு ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கில் ஆளுமா டூடுமான்னு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டான். அந்த பார்த்தீங்களா? வேஷ்டி ஜட்டி எல்லாம் உருவி போச்சு, தெருல போதை. அந்த ஆள் ஜெயிக்க முடியாது. இப்படி நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 தொகுதி காலி. தேனி மாவட்டத்தில் ஒரு தொகுதியும் ஜெயிக்க முடியாது. அவருக்குன்னு ஆதரவாளர் இருக்காங்க. அவர் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணார்னா 10 தொகுதியிலேருந்து 15 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிக்குது இல்லை, அதை அவர் காலி பண்ணுவார். என்ன முக்கியமானு கேட்டால் அவரால் தொகுதி ஜெயிக்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அவர் வந்தது திமுக என்ன லாபம்னு கேட்டால், ஒரு விசுவாசி திமுக கிடைச்சாங்க, தளபதி கிடைச்சாங்க, அண்ணன் நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி கிடைச்சாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு எப்படி தலைவர் தளபதிக்கு பக்கபலமாக இன்னைக்கு எப்படி
அண்ணன் கே.ஏ. நேரு இருக்காரு, அண்ணன் ஏவா வேலு இருக்காரு, அண்ணன் சேகர் பாபு இருக்காரு. எப்படி இவங்கெல்லாம் இன்னைக்கு பக்கபலமாக இருக்காங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் பக்கபலம் இருப்பாங்க. அவங்க பையன் ஒரு யங்ஸ்டரு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. விமர்சனம் பண்ணுறான் பாருங்க சிவி சண்முகம். எப்பா இப்போ 7ஆம் தேதி நான் கோர்ட்டுக்கு போகிறேன். சிவி சண்முகம் என் மேலே சைபர் கிரைமில் கேஸ் போட்டு ஒரு ப்ரைவேட் கேஸ் மாதிரி போட்டு 7ஆம் தேதி கோர்ட்டில் போய் அப்பியரன்ஸ் ஆக போகிறேன். டிஎம்கே ரூலிங் பார்ட்டி, டிஎம்கே பேச்சாளர் கோர்ட்டுக்கு போகிறேன். போலீஸ் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. போகலாம், சட்டத்தை மதிக்கணும், காவல்துறை மதிக்கணும். சிவி சண்முகம் அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். அம்மா 3 முறை முதலமைச்சராகி அழகு பார்த்தார். அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டார். திமுக கூட கள்ளத் தொடர்பு வச்சிருந்தார். லைட்டாக ஒரு 4 கட்டிங் போட்டிருந்தான் சிவி சண்முகம் பேசும்போது. ஒரு லைட்டு தான், அதிகமாலாம் இல்லை. எனக்கு தெரியும், பேசும்போதே நான் சொல்லிடுவேன் என்ன ரேஞ்சில் என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு. போட்டு ஓ பன்னீர்செல்வம் வந்து எடப்பாடி எவ்வளோ நல்லவர் வல்லவர், அடேங்க அப்பா, தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும் எடப்பாடி எவ்வளோ நல்லவர் வல்லவர்னு சொல்லி. நான் தான் சொன்னேனே, ஓ பன்னீர்செல்வத்தை மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சிஎம் ஆக்கின பதில் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா சிஎம் ஆக்கியிருந்தா என்ன சொல்கிறது. அப்போ ஒரு முறை அந்த அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்தாங்க இல்லை. அப்போவே ஜெயலலிதா ஜெயிலில் இருக்கும்போது அதிமுக கேப்சர் பண்ணி ஜெயலலிதாவை கட்சி விட்டு நிக்கிட்டு இந்த துட்டு குத்தா அவன் என்ன ஆகுது, துட்டு குத்தா எவன் தானே தானே ஆக்கியிருப்பான். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப வல்லவர் அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் ஓபிஎஸ் அவர் வந்து துரோகி, அதிமுக ஆஃபீஸே அவர் வந்து அடிச்சிட்டாரு. அப்பா சந்தோஷமாகறோம், எல்லாருக்கும் பாயசம் கொடுக்குறோம், லட்டு கொடுக்குறோம், எங்களை பிடிச்ச சனியம் போயிடுச்சு. அந்த குடிகாரன் சிவு சண்முகத்துக்கு சொல்கிறேன், சனியம் உங்கள் கூடயே இருக்குது. ராமா 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 கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, உங்கள் கூடவே இருக்குது. பெரிய சனியம் யாருன்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமி தான். என்ன சொல்கிறது, சிவு சண்முகத்தை சொல்கிறேன், ஓ பன்னீர்செல்வம் கிடையாது. இது அதாவது ஒன்று சொல்லிட்டா சிவு சண்முகத்துக்கு, இப்போ ஓபிஎஸ்க்கு வந்துட்டு 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற திமுக அவருக்கு பக்கபலமாக இருக்குது. முதலமைச்சர் தலைவர் தளபதி அவருக்கு பக்கபலமாக இருக்குது. நீ சரக்கை போட்டு சிவி சண்முகம் எதனா ஓவராக பேசினா உன்னை குடியாத்த குமரை எப்பவுமே வச்சு செய்வான். சிவி சண்முகம் ஞாபகம் இருக்கா? ஒரு ரெஸ்பெக்டாகவே பேசுகிறேன் சிவி சண்முகத்துக்கு. நீ இப்போ ராஜ்யசபா எம்பி இல்லை, ஒரு அட்வொகேட்டு, லா மினிஸ்டர், அந்த மாதிரியாடா நீ பேசுகிற சிவி சண்முகம்? எங்கள் குடியாத்தில் ஒரு பையன் ஒருத்தன், ஒரு தம்பி ஒருத்தன், நல்ல தம்பி, நல்ல கட்சிக்கார பையன், அவன் ஜாப் பிரகாஷ்னு, குடியாத்தம். குடியாத்தில் இருந்தால் அவங்க ஒய்ஃப் ஒரு டாக்டர், காஞ்சிபுரத்தில் இருக்கான். இப்போ அடிக்கடி வந்து போவான். நீ முதலமைச்சர் அவன் இவன் பேசின இல்லை, தலைவர் தளபதி அவர்கள் ஆனால் உதயாபத்தியில் அவதூறாக பேசினேன். அதனால தான் உன்னை வெற்றி செஞ்சேன். என்னது வெற்றி செஞ்சேன். அந்த என் மேலே கம்ப்ளைண்ட்டெல்லாம் கொடுத்தீங்க, அது மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டேன். இந்த தற்கொலை விஜய் கட்சிக்காரன் கொடுத்துறானுங்க. இப்போ இவ்வளோ 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்று. அந்த பையன் உனக்கு ஃபோன் பண்ணான் ஞாபகம் தான், தம்பி, என் தம்பி அவன், அதனால உரிமையில் பேசுகிறேன், ஜாப் பிரகாஷ் ஃபோன் பண்ணி, எப்படி நீங்கள் எங்கள் முதலமைச்சரை பேசலாம்? இல்லை அதை நான் பேசணும்னு பேசலை, அப்படியே பம்புறான் சிவி சண்முகம். நான் பேசணும்னு பேசலை, அவர் மேலே எனக்கு மரியாதை உண்டு, உங்கள் கட்சிக்காட்டில் பேசுவேன், அது ஒரு அப்படி தான் வருவான். நான் எப்படி ஒரு எப்படி அவன் இவன் பேசுவியா? உங்கள் குடியாத்தில் ஒருத்தர் என்னை எவ்வளோ பேசுகிறாரு, என்ன சொல்கிறான், குடியாத்த ஒருத்தர் எவ்வளோ பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிறீங்க, அதனால தான் குடியாத்த குமரன் பேசுகிறாருன்னு அந்த தம்பி ஜாப் பிரகாஷ் சொன்னான். பேச்சுவாக்கில் குடிகாரன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. யார் வாயில்? சிவி சண்முகம் வாயில். சிவி சண்முகம் வாயில் குடிகாரன் பேச்சு வந்த உடனே இந்த பையன் ஜாப் பிரகாஷ் என்ன கேட்டார், சரிங்க நீங்களும் குடிச்சிட்டு அவதூறாக பேச தப்பே இல்லைன்னதுப்பா, என்ன சொல்கிறார் அந்த பையன், குடிகாரன் நான் சிவி சண்முகம். அது உடனே இந்த பையன் ஜாப் பிரகாஷ், அது சரிண்ணே நீ எப்பவுமே குடிச்சினே தாங்கிற, குடிச்சிட்டு நீ பேச தப்பு இல்லையா அண்ணன் உடனே, இதாப்பா இதுக்கு மேலே உனக்கு மறைய கிடையாது, போன் வை, அது ரைட்டு, இனிமேல் நீ அப்படி பேசாத, புரியுதா? சின்ன பையன் உன்னை மறக்கணும் தெரியுமா, பெரிய வைரல் ஆச்சு. பேசுகிறவன் என்ன பண்ணிக்கணும், இருத்தன்மைன்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் பேசிக்கணும். அவன் தான் ரெக்கார்டு பண்ணுறான்னு தெரியுதுல்ல. அந்த சராசரி அறிவு கூட இல்லாத சிவி சண்முகம் நீ அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுகிறேன். உங்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பிரச்சனை நடந்தது எனக்கு தெரியும். நீ எல்லாம் மிரட்டி வச்சுருக்கிறீங்க, அந்தால நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லி. நீ மயிலம் தொகுதியில் நின்னாலும் தோப்ப சிவி சண்முகம், நீ திண்டிவனத்தில் நின்னாலும் தோப்ப, நீ விழுப்புரத்தில் நின்னாலும் தோப்ப, கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணுறேன். நீ நிற்கிற தொகுதிக்கு குடியாத்த குமரன் வருவான், நீ நிற்கிற தொகுதிக்கு குடியாத்த குமரன் வருவான், குடியாத்த குமரன் நீ நிற்கிற தொகுதிக்கு வருவான். அதாவது என்னன்னு கேட்டால், விழுப்புரத்துக்கு வந்து பார் உன்னை வெட்டிடுறேன். சிவி சண்முகம் போதை போட்டு தான் பேசுவாங்க, சரி போதை பண்ணால் அவன் சிவி சண்முகம் அவங்க கூட எப்படி இருப்பான். 7ஆம் தேதி வரேன், 7ஆம் தேதி விழுப்புரம் கோர்ட்டுக்கு வரேன். நான் தளபதியினுடைய தொண்டன், அண்ணன் உதயநிதியினுடைய தொண்டன், திமுக தொண்டன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்கள் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி பேசுறீங்க. அதில் அந்த யார் அந்த இன்னொருத்தர் பேசுகிறேன், உதயகுமார் அவர் அதிகம் உதயகுமாரை பற்றி அதிகம் பேசலை.
உன்னை தோக்கடிக்க போகிறத அண்ணன் ஓபிஎஸ் தான். அண்ணன் செல்லூர் ராஜண்ண உன்னை தோக்கடிக்க போகிறதும் யார்? ஓபிஎஸ் தான். அது சரி, இவங்க அதிமுக கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்பு. ஒரு பக்கம் அந்த பொம்பளை சசிகலா காலி பண்ண போகுது. இவங்களாம் சும்மா திமுக திட்டுவாங்க, ஆனால் அவங்க என்ன எடப்பாடி காலி பண்ணோம். ஒரு பக்கம் சசிகலா காலி பண்ண போகுது, யாரை? எடப்பாடியை. ஒரு பக்கம் ஓபிஎஸ், அவர் அமைதியாக பண்ணுவார். இந்த பிஜேபி இந்தி இசை சவுந்தரராஜன், எங்கள் அக்கா தமிழிசை இந்தி இசை சவுந்தரராஜன், திமுகவுக்கு துரதிருஷ்டம், அவ்வளோதான், திமுக அழிந்து விட்டது. யார் சொல்கிறது? இந்த அக்கா சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய லீடர் அப்பா இந்தி இசை சவுந்தரராஜன், பெரிய லீடர். ஆமாம், அவங்க அப்படியே தேர்தலில் நின்னாங்கன்னா எம்பி எலெக்ஷன்னா 3 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாங்க, எம்எல்ஏ எலெக்ஷன்னா 50,000 ஓட்டில் ஜெயிப்பாங்க. கவுன்சிலரில் டெபாசிட் வாங்க முடியாது. எங்கள் அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன் கவுன்சிலரில் டெபாசிட் வாங்க முடியாது. எம்எல்ஏல டெபாசிட் வாங்கலை, எம்பியில் டெபாசிட் வாங்கலை, பிஜேபியில் தள்ளி விட்டான். அப்படி ஓரமாக நில்லுன்னு. எங்கள் பசங்கள்லாம் வீட்டில் சாப்பிட்றதுக்கு அழுதாங்கன்னு வச்சுக்கா, எங்கள் அக்கா இந்தி இசை தமிழிசை சவுந்தரராஜன் ஃபோட்டோ காமிப்பேன், சாப்பிட்ருவாங்க பயந்துக்குன்னு. அதுக்கு மேலே நான் பேச வரல. அதனால் பேசுறதெல்லாம் அடக்கி பேசணும், பேசுறது அடக்கி பேசணும். அவர் நன்றி கட்டவர், விசுவாசம் இல்லாதவர். அதிமுக சின்னத்தை முடக்க வேண்டும் என்று திமுகவோடு சேர்ந்து சதி செய்தவர். திமுகவோடு சேர்ந்து சதி செய்தவர். திமுகனுடைய ஸ்லீப்பர் செல். பேசுறாங்க. ஒரு நல்ல மனுஷனை எழுதிட்டீங்க அதிமுக. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இப்போதான் அதிமுக அழிவு. கடைசி வரைக்கும் ரொம்ப பெருந்தன்மையான மனுஷங்க ஓ பன்னீர்செல்வம். கடைசி வரைக்கும் அண்ணன் கீழே இறங்கி வந்தாருங்க. சேச்சே, அவர் என்ன நினைச்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியில் பயணிச்சிட்டோம், இந்த கட்சியில் நம்ம இருந்துடலாமா, என்னத்துக்கு அவன் மரியாதை தரணும். இல்லை வந்தாலும் எடப்பாடி கட்சியில் சேர்த்துட்டு அவர் மூலையில் போய் உட்காந்து சீட்டு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல முடிவு கொண்டுட்டார். அவங்க பையனை கூட கூப்பிட்டு சொல்லிட்டார், நீ தொழிலை பார்த்துக்கோ, எதுனா பார்த்துக்கோ, அம்மாக்காக அந்த அதிமுகவில் இருந்துருவோம், நம்மளை முதலமைச்சராக்குறாங்க. ஆனால் எடப்பாடி டெட் பாடி, தவளம்பாடி, கடைசி வரைக்கும் சேர்க்கல. கடைசி வரைக்கும் நீ சசிகலா சேர்க்காத நியாயம், சசிகலா வந்தால் நீ காலி. ஆனால் ஓபிஎஸ் அப்படி கிடையாது, உனக்கு பக்கபலமாக இருந்திருப்பாரு. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க, கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க. நான் கடவுளை கும்பிட்றவங்க, வணக்கத்துக்குரிய எங்கள் அண்ணி, எங்கள் அன்னபூர்ணி தாய், தளபதியின் துணைவியார் எங்கள் அண்ணி அம்மா துர்கா அம்மா, எங்கள் அண்ணி துர்கா அம்மா. போகாத கோயில் இல்லை, எல்லாமே எங்களுக்கு கிரீன் சிக்னல் தான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான். திமுகக்கு எப்படியெல்லாம் பலம் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் பலம் சேர்த்துட்டு இருக்கோம். இப்ப அதிமுகக்கு சரியான சரிவு. உங்களுக்கு யாருக்குமே அதிமுக தொண்டர்களுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்றேன். ஓபிஎஸ் நீங்க விட்டுட்டீங்க, எங்களுக்கு ஓகே. எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்கிற ஒரு அஜெண்டாவே என்னன்னு கேட்டா, கொடுத்துருக்கிற ஸ்கிரிப்ட் அமித்ஷா, நீ அதிமுக இருந்தேன்னா அதிமுக வலிக்கணும். நல்லா தெரியும் பிஜேபிக்கு, திமுக தான் ஆட்சிக்கு வரப்போ தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அதிமுக அழிக்கணும். அந்த வேலையை நீ பாரு. ஏன்னா திமுக அழிக்க முடியாது, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். நீ போற உங்க கட்சியை நான் கேப்சர் பண்ணி எதிர்காலத்தில் நான் திமுக எடுத்து நிற்கிறேன்னு சொல்லி தான் அதிமுக அழிக்கிறதுக்கு தான் ஓ பன்னீர்செல்வத்தை உள்ள விடலை. அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக சேர்க்கல. சேர்த்தா கட்சி ஸ்டாண்ட் பண்ணிடுவார் அண்ணன் ஓபிஎஸ். அதனால உங்க கட்சி அழிக்க போறான். அதிமுக அப்பாவி தொண்டர்களுக்கு என்ன சொல்றது, இந்த குடிகாரன் சிவு சண்முகத்துக்கெல்லாம் சொல்றேன். அதனால இன்னும் யாரு பேசினாலும் அண்ணன் ஓபிஎஸ் பத்தி ஒரு பெரிய படம் ஐடிவிங்க இருக்குது. இறங்கி என்னென்ன ஆபாச பேச்சாளர்ன்றானுங்க, ரைட், அப்படியே கூட வச்சுக்கோ. இறங்கி அடிப்போம் நாங்கள்லாம். எனக்கெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன தெரியாது அவருக்கு, அவருக்கு தெரியும். நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு பேசுவோம். என்னைக்கு தலைவர் தளபதி தான் என் தலைவன், தளபதி எவ்வளியோ வழின்னு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் சொல்லிட்டாரோ அவர் பின்னால் திமுக நிற்கும். அதனால் இந்த எல்லாரும் பேசுறீங்க, நிறைய பேர் பேசுவாங்க, அவங்களாம் பதில் இந்த சிவி சண்முகத்தை சொல்கிறேன். எலெக்ஷன் நிற்க போறியா சிவி சண்முகம்? ரைட்டு, உடம்புக்கு எடுத்துக்காத. ஃபேஸ் பார்த்தாலே தெரியுது, ஆல்கோலிக் எஃபெக்ட் நிறைய இருக்கும் உடம்புல. உடம்புக்கு எடுத்துக்காத. என்ன, லைட்டாக சாப்பிடு, நிறைய வாட்டர் மிக்ஸ் பண்ணு, சைடிஷ் எடுத்துக்கோ. என்ன, இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது சரக்கு சாப்பிட்டு கொடுக்காத சிவி சண்முகம், போதையில் கொடுக்காத, தப்புது. ஏன்னா 1000 இருந்தாலும் நீ ஒரு ராஜ்யசபா எம்பி, எக்ஸ் மினிஸ்டர், அந்த கட்சி மாற்றலாளர் நினைக்கிறேன். அதனால் சனி எங்களை விட்டுருச்சான்னு பாரு, அதிர்ஷ்டம் உங்களை விட்டுருச்சு. சனியை பர்மனண்ட்டாகுது, எடப்பாடின்னு ஒரு உருவத்தில் பர்மனண்ட்டாக இருக்குது. எனவே யார் விமர்சனம் செய்தாலும் அவர்களை பிச்சு எடுத்துருவோம், நான் பிச்சு எடுத்துருவேன். விசுவாசமாக இருக்கலாம்னு நினச்சா அதை நீ பயன்படுத்தி. இப்போ நான் இல்லையா, 30 வருஷம் என் கட்சி என் குடும்பத்தை காப்பாற்றுது.
என் குடும்பத்தை காப்பாற்றுந்து நான் எந்த பதவியெல்லாம்னு கிடையாது. எங்கள் அப்பா ஒன்றும் மந்திரி கிடையாது. அவர் புள்ள நான் எம்பி ஆகிறதுக்கு இல்லை மாவட்ட செயலர் ஆகிறதுக்கு. எங்கள் அப்பா ஒரு தொண்டை, 2.5 கோடி தொண்டங்களில் எங்கள் அப்பா சாதாரண தொண்டை. சின்ன 16 வயசுலேருந்து மேடையில் பேசி என் குடும்பத்தை காப்பாற்றுறேன். கட்சி கலைஞர் காப்பாற்றினார் தளபதி அண்ணன் உதயா. அந்த கட்சியில் நம்ம விசுவாசமாக இருக்கலாமே, அவன் என்ன பேசினா நமக்கு என்ன தளபதிக்காக இருக்கலாமே நான் நினச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த மாதிரியா நான் ஓபிஎஸ் நினச்சார். முதல்ல நான் தொண்டனாக இருந்து பேச்சாளராகி என் குடும்பத்தை காப்பாற்றினேன். ஒரு சின்ன சைக்கிள் கூட நான் வாங்கலை. கட்சி எனக்கு சோறு போட்டுச்சு, அதுக்கு சாகுறதுக்கு விசுவாசம். அவ்வளோதான். எங்கள் அப்பா ஒன்றும் மந்திரி இல்லை, அதை வச்சு நான் ஒன்றும் எம்பி இல்லை, மாவட்ட செயலர் இல்லை, தொண்டை. விசுவாசம் முக்கியம். துரோகம் பண்ணக்கூடாது. விசுவாசமாக நான் இருக்கிறேன். அந்த மாதிரி நான் ஓபிஎஸ் நினைச்சார். விசுவாசமாக இருந்துட்டு போயிடலாமே, அதை நீங்கள் பயன்படுத்திக்கல. சாரி, கடைசி காலத்தில் நல்லவங்க கூட போகலாமேன்னு வந்திருக்கிறாரு. நாங்களும் நல்லா இருப்போம், அவரும் நல்லா இருக்கும். தலைவர் தளபதி 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவார், முதலமைச்சராக வருவார். அண்ணன் உதயா துணை முதலமைச்சராக வருவார். திமுக தனித்து ஆட்சி அமைக்கும். அண்ணா திமுகவை எடப்பாடி பழனிசாமி நாசமாக்கிடுவார். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.